ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஜாம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் வந்து இந்த ஒரு சீசனில் தான் கிடைக்கும். அந்த சீசனில் கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜாம் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ செமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 400 கிராம் நெல்லிக்காவை நல்லா கழுவி எடுத்திருக்கும். இதில் ஏதாவது அடிபட்டிருக்கு, டேமேஜ் அப்படிங்கிறது அதை கழிச்சிடணும். இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக விட போகிறோம். சரிங்களா? தண்ணி வந்து எந்த அளவு ஊற்றணும் அப்படின்னா, இப்போ வந்து 300 ml பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் வந்து எந்த அளவு ஃப்ளோட் ஆகுதோ அந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி வந்து ரொம்ப சாக்க வேண்டாம். அந்த நெல்லிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி போதும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நல்லா கேஸ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் நெல்லிக்காவை. நெல்லிக்காயில் உள்ள பச்சை தன்மை வந்து கம்ப்ளீட்டாக போகணும். அப்படின்னா தான் ஜாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஜாம் வந்து புளிக்கும். சரிங்களா? இப்போ வந்து நல்லா நம்ம நெல்லிக்காய் வந்து நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சுட்டு அப்படின்னு நமக்கு விசுவலாக தெரிகிறப்ப வந்து என்ன செய்யணும், அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா கலர் வந்து மாறிடும். சரிங்களா? லைட் க்ரீன் கலர்லேருந்து ஒரு மாதிரி பழுப்பான வெள்ளை கலர் மாதிரி மாறிடும். இந்த டைம் நீங்கள் வந்து நெல்லிக்காயை எடுத்து உடச்சி பார்க்கணும். உடச்சி பார்க்கும்போது நல்லா ஃப்ரீயாக அமுங்கணும். ஒரு 75% நல்லா பாயில் ஆகிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துக்கிடணும். சரிங்களா? பாயில் ஆகாமல் போட்டால் கண்டிப்பாக ஜாம் புளிக்க தான் செய்யும். நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிடணும். சரிங்களா? அதே சேம் டைம்ஸ் வந்து தண்ணியுமே அப்படியே கொஞ்சம் அப்படி சுண்டிகிட்டே தான் போகும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா நம்ம நெல்லிக்காய் வெந்து முடிச்சுட்டு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து சீனி சேர்க்க போகிறோம். சீனி வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா 400 கிராம். நம்ம வந்து 400 கிராம் நெல்லிக்காய் எடுத்தோம். சேம் 400 கிராம் சீனி வந்து அப்படியே சேர்க்குறோம். இப்போ நம்ம சீனி சேர்த்து கிண்டுறப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சி போயிடும். சரி, நல்லா மெல்ட் ஆயிரும். திரும்ப நல்லா அப்படியே பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக நம்ம பாயில் பண்ண அந்த நெல்லிக்காய் வந்து அந்த சீனி டேஸ்ட்டை வந்து அப்படியே உள்ளே எடுக்கும். தென் அந்த கலர் வந்து மாறும். சரிங்களா? அப்படியே நல்லா கண்டினியூஸாக கிண்டப்போ அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி மாறும். அப்படியே நல்லா அப்படியே கலரை மாற்றி எடுக்கிறப்போ அந்த டேஸ்ட்டோட பதம் வந்து கூட்டிகிட்டே போகும். அடுப்பை வந்து மேக்ஸிமம் வந்து சிம்மில் வச்சுக்காங்க. ஏன்னா அந்த சீனி பாகு வந்து அடியில் ஒட்டி அப்படி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கிண்டுறதை விட்டுட்டா உடனே அடி பிடிச்சிடும். அதனால் பக்கத்தில் நின்று கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். சுகர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும். 1க்கு 1 போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 கிராம் வேணால் குறைச்சிக்காங்க. அதுக்கு கீழே போனால் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இருக்காது ஜாமில். ஓகேங்களா? இப்போ நான் அப்படி கண்டினியூஸாக கிண்டுறப்போ நல்ல கலர் வந்து அப்படி ப்ரௌனாக மாறி அப்படி சூப்பராக வரும். எங்கள் ஊர் சைட்லாம் முந்தி வந்து பெட்டி கடை நெல்லிக்காய் ஜாம் இதை வந்து கொடுப்பாங்க. அந்த நெல்லிக்காய் ஜாம் சீசன் வர டைம் மட்டும் அந்த ஜாம் பண்ணி எடுத்துகிட்டு ₹1 இத்தனை அப்படின்லாம் கொடுப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ பெட்டி கடை மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சீசனில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்குறவங்க இந்த டேஸ்ட்டுக்கு வாங்குவாங்க. யாருமே பெரும்பாலும் இதை வீட்டில் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி எப்போமாவது பண்ணினாதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜாம் வந்து ரெடி ஆகிட்டு. நீங்கள் அந்த பதத்தை பார்த்துக்காங்க. சரிங்களா? அப்படி லிக்விடாக இல்லாமல் அந்த நெல்லிக்காய்க்கு மேலே ஜாம் வந்து நல்லா ஒட்டி இருக்கும். தனித்தனியாக ஒரு பீஸாக எடுத்து கூட கொடுத்துடலாம். அந்தளவு நல்லா கரெக்டான பதத்தை கொண்டு வரணும். இதுதான் பக்குவம். எடுத்து ஒரு நெல்லிக்காவை லைட்டாக டேஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு அப்படிங்கிறதே தெரியாது. ஒன்லி ஸ்வீட் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மளிகை கடை வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ், பெட்டி கடை வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் ஹோட்டல் வைக்கணும், தள்ளுவண்டி கடை போடணும், ஜூஸ் ஷாப் எதுவும் வைக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.